தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது நாளை மாலை வெளியாகும் என்ற முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். கமலாலயத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவருக்கான விருப்ப மனு கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருது. தற்பொழுது வரை நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது வரை வேறு யாரும், நயினாரை தவிர வேறு யாரும் விருப்ப மனு கொடுக்காத ஒரு சூழலானது இருந்து வருகிறது. இதற்கிடையே நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக யார் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ற அதிகாரப்பூர்வமாக நாளை மாலை அறிவிப்பு வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டு அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்த நாள் அவர் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில தற்பொழுது விருப்ப மனு சமர்ப்பிப்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நாளை அதிகாரப்பூர்வமாக யார் தமிழக பாஜகவின் தலைவர் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, நயினார் மட்டும்தான் தற்பொழுது வரை விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். 4 மணி வரை கால அவகாசம் என்பது இருக்கு. 2:45 மணி அளவில் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தொடங்கியது அந்த நிகழ்வு. அது 4 மணி வரை அதற்கான கால அவகாசம் என்பது இருக்கு. தற்பொழுது வரை நயினாரை தவிர வேறு யாரும் விருப்ப மனுவை கொடுக்கவில்லை. 4 மணி வரை யாரும் விருப்ப மனு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஏறத்தாழ நாம நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தமிழக பாஜகவினுடைய தலைவர் என்பதை நாம உறுதி செஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த விருப்ப மனு தாக்கலுக்கு சில கண்டிஷன்கள் எல்லாம் பாஜக சார்பில் போடப்பட்டு இருந்தது.